ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்குற இந்த டேப் இருக்குல்ல, இது குரோம் சொல்லிட்டு ஒரு டேபு. ஸோ இந்த டேபோட விலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க கொடுக்குற விலை வந்து 7500 7500. ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. 38,000 39,000 அப்படி இருக்குது. ஸோ இதோட பாக்ஸில் வந்து விலை போட்டிருக்கிறது எவ்வளோ தெரியுமா போட்டிருக்கு? 30 பாக்ஸில் ஆன்லைனில் நம்ம செக் பண்ணதில் ஒரு நிமிஷம் இதை எடுங்களா, ஒரே ஒரு நிமிஷம். ஸோ இது பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 65,000 என்னமோ விலை போட்டிருக்கு. ஆன்லைனில் செக் பண்ணால் 38,000 அப்படி 35,000 போட்டிருக்கு. ஸோ அது நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. எனக்கும் சரியாக தெரில. நான் கொடுக்குற விலை வெறும் 7,500 தான் கொடுக்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா லினோவா டேப்பு குரோம். இது என்ன ஜிபி ரேம் அது மட்டும் கொஞ்சம் பாரு. 4 ஜிபி ரேமு, 128 டெம்பர் கிளாஸ்லாம் போட்டே வச்சுருக்காப்ல. ஒரு இடத்துல ஆமாம் ஒரு லேப்டாப் மாதிரி தான் இருக்குது. தம்பி இதை கொஞ்சம் பிடிங்க. லேப்டாப் சாஃப்ட்வேர் கூட லேப்டாப் மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்கள். ஸோ ரொம்ப கம்மியாக தரும். அடிமாட் வேலை. i5யா அது i3யா அது மாதிரி ஏதாவது போட்டிருக்கா? அதெல்லாம் கிடையாது. இது குரோம் புக்கு, அவ்வளோதான் குரோம் புக்கு. ஸோ இதோட விலை வந்து 7500. சரியா? உங்களுக்கு வந்து இதுக்கு வந்து பாக்ஸு டேப் இருக்குது, அந்த கீபேட் இருக்குது. கீபேடு கொஞ்சம் காமிப்பா. கீபேடில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பட்டனோ 3 பட்டனோ அப்படியா? 2 பட்டன் 3 பட்டன் வேறு ஒர்க் ஆகல. ஸோ அது நீங்கள் கீபேட் தனியாக வாங்க வேண்டியிருக்கும். அதையும் சொல்லிடுறேன். சரியா? ஏன்னா அப்புறம் நீங்கள் திருப்பி கீபேட் ஒர்க் ஆகலன்னு எனக்கு ஃபோன் பண்ணக்கூடாது. அதுக்காக சொல்கிறேன். சாம்சங் வந்து இது வந்து S20 FE 5G அப்பா. இது 4G. அது 4G 9500. ஆசிம் இது 9500 தானே? 9500. 4G. இது 5G கிடையாது. இதுலேயே 5Gயும் வரும். சாம்சங் S20 FE 5Gயும் வரும். ஸோ ஆனால் இது வந்து 4G மொபைல். பார்த்தீங்களா? 4G மொபைலு. ரேம் ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா 8 ஜிபி ரேம், 128. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து 11 ப்ரோ. ஐஃபோனில் வந்து 11 ப்ரோ. இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி 64 ஜிபி. பேட்ரி ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா 92 இருக்குது. ஜெனியூ ஷோரூமில் தான் மாற்றிருக்காங்க. ஜெனியூன் ஆப் போட்டிருக்கு. ஆமாம் 92% இருக்குது. ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி ரெண்டுமே ஒர்க் ஆகுது. ரேட்டு வந்து 23,500. 23,500. சரியா? அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 13. இது 256 ஜிபி 256 ஜிபி. இது பேட்ரி வந்து 91% இருக்குது. ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி பக்காவாக ஒர்க் ஆகுது. எல்லாமே டிஸ்பிளேலாம் ஒரிஜினலு, எதுவும் மாற்றலை உள்ளல. செம்ம நீட்டாக இருக்குது. ஐஃபோன் 13 தானே? ஆமாம். ரேட் எவ்வளோ சொன்னோம்? 38,500 பஸ். 38,500. சரியா? அதே மாதிரி அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மியில் வந்து 11 ப்ரோ ப்ளஸ். இது 11 ப்ரோ ப்ளஸ்ஸு. அதான் இதுதான் ஐஃபோன் 11 ப்ரோ ப்ளஸ்ஸு. இது வந்து 5G மொபைலு. 8,256 12,256 ஜிபி. நான் கேட்டாங்க, 2-3 பேர் கேட்டாங்க. ஸோ அது நம்ம ஒருத்தர் கூட அட்வான்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வேணான்ட்டார். அவர் வேறு மாடல் எடுத்துக்கிறேன்ட்டார். அதோட நாங்களும் ஒன்றும் சொல்லலை. சரி, அவருக்கு ஆமாம் 30,500 வாங்கியிருக்காரு. வாங்கி 2 மாதம் தான் ஆகுது. இதோட விலை வந்து எவ்வளோங்க? 21,000. 21,000 தரேன். வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குல்ல, ஃபுல் கிட்டு இது. ஸோ 21,000 சூப்பர் ரேட்டு பஸ். அது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு டேப் ஒன்று இருக்குது. இது யார் டேபு? இதுதான் சாம்சங் கேலக்ஸி டேபு 8. இது எவ்வளோ சொன்னாப்லப்பா? இது 9,500. 9,500. சிம் கார்டு போடுறதா? சிம் கார்டு போடுறது. ஜிபி ரேமு. இதை கையில் போடுறா, விழுந்துட போகுது. இந்த கையில் பிடிச்சி ஆப்ரேட் பண்ணி காட்டு. 332. மூச்சை உடைச்சிடும், மயிரை உடைச்சிடும். அப்படியா?
ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9500 சரியா? 1 2 3 4 5 6 6 மொபைல் நாங்கள் போட்டிருக்கோம். ஒன்று பாக்ஸோடு இருக்குது, மிச்சம் 3 வந்து பாக்ஸ் இல்லாமல் இருக்குது, 2 டேப் இருக்குது. ஸோ பார்த்துட்டு உடனே கேளுங்க பஸ்.